சங்கீதம் 30வது சங்கீதம் 30th Psalm 5ஆம் வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிக்கலாமா? ஹல்லேலூயா. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. அதை தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்புண்டாகும். ஆமென். இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, his favor is life. ஆமென். இன்னைக்கு ஆண்டவருடைய தயவை குறித்து கர்த்தர் நம்மோடு பேச போகிறார். எத்தனை பேர் ஆசையா இருக்கிறீங்க? வாஞ்சையுள்ள ஆத்துமாவை திருப்தியாக்க கர்த்தர் என்றைக்குமே ஆயத்தமா இருக்கிறார். நீங்க தாகமா இருந்தா உங்களை திருப்தி ஆக்கி நடத்த அவர் போதுமான தேவனா இருக்கிறார். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம்தான், ஆனா அவருடைய தயவோ ஒரு நீடிய வாழ்வு. எத்தனை பேருக்கு இன்னைக்கு அந்த வாழ்வு வேணும்? ஒரு நீடிய வாழ்வை கர்த்தர் இன்றைக்கு அவருடைய தயவினாலே பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இன்னும் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம், முக்கியமான வசனம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 3 வசனத்தை வாசித்து அதுக்கப்புறம் நான் அதை உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். ஆகையால் அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய தயவை கர்த்தர் இன்றைக்கு ஒரு மழை போல இந்த ராத்திரி நம்ம மேல பொழிய பண்ண போகிறார். நம்ம பாடல் பாடணும் இல்ல, முன்மாறி மழையும் பின்மாறி மழையும் கர்த்தர் நம்ம மேல பொழிய செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கு. எத்தனை பேருக்கு ஆசை வந்திருக்கு? இந்த ஃபேவரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா எனக்கு அதுக்காக ஜெபிப்பீங்க. இந்த ராத்திரி நீங்க போய் தேவ சமூகத்துல போராடி எனக்கு இந்த தயவு வேணும் ஆண்டவரே அப்படின்னு நீங்க ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க. இந்த வார்த்தையை கேட்டும் நம்ம கடைசி ஒரு 5 நிமிடம் ஆகிலும் நல்ல ஆவியில நிரம்பி கர்த்தருடைய தயவுள்ள கண்கள் நம்மை பார்க்கும்படி அவருடைய அட்டென்ஷனை இன்றைக்கு ஆர்க்கு பக்கம் திருப்பி இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய கண்கள் பதியத்தக்கதாக நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். அல்லேலூயா. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு கர்த்தர் செய்கிறது என்ன அப்படின்னா, அவருடைய தயவையும் அவருடைய உடன்படிக்கையும் 1000 தலைமுறைகளுக்கு என்ன பண்றாரு? கர்த்தர் கொடுக்கிறார். நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு இஸ்ரவேல் கோத்திரத்துல 12 கோத்திரங்கள் இருக்கு. அதுல ஒரு கோத்திரத்துக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு உங்க கண்களுக்கு முன்பாக நிறுத்த போகிறேன். இதை உபாகம புத்தகம் 33ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். உபாகமம் 33:23 வாசிக்கும் பொழுது நப்தலி என்கிற ஒரு கோத்திரத்தை குறித்து, கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான். மேல் திசையும் தென் திசையும் சுதந்தரித்துக்கொள். ஹல்லேலூயா. இந்த வசனம் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, அவன் கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்திருப்பான். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் இந்த நவம்பர் மாதத்தினுடைய 9ஆம் தேதியில கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்க விரும்புகிறார். கர்த்தர் உங்களை திருப்தி ஆக்க போகிறார். அல்லேலூயா. ஆமென். ஏதோ உங்களுடைய மாம்சத்தை அல்ல, உங்க ஆத்துமாவை. ஆமென். நப்தலி கோத்திரத்தின் மேல் கர்த்தர் சொன்ன ஆசீர்வாதத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்க ஒவ்வொருவர் மேலும் சொல்லும்படி இன்றைக்கு எங்களை அனுப்பியிருக்கிறார். நம்புறீங்களா? ஆமென். நப்தலிக்கு ஒரு திருப்தி. என்ன திருப்தினா, கர்த்தருடைய தயவினாலே அவன் திருப்தி ஆவான். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் அவனுடைய சிரசின் மேல் இருக்கும். உங்க வலது கை அப்படியே உங்க தலை மேல வச்சு சொல்லுங்க, இன்றைக்கு அவருடைய தயவு என்னுடைய உச்சந்தலையின் மேல இறங்குகிறது. இன்றைக்கு அவருடைய தயவினாலே நான் திருப்தியாக போகிறேன். I'm going to get satisfied with His favor, God's favor. கர்த்தருடைய ஆசீர்வாதம் சொல்லுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் உச்சந்தலையின் மேல இறங்குகிறது. என் உச்சந்தலையின் மேல இறங்குகிறது. என் உச்சந்தலையின் மேல வாழ்நாள் எல்லாம் அவருடைய தயவுக்குள்ளாக நடக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ண போறார் காட்ஸ் ஃபேவர்னால. ஆமென். அந்த திருப்தியை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, நீ மேற்கொள்ளுவாய், நீ சுதந்தரித்துக் கொள்ளுவாய். எத்தனை பேருக்கு ஆசை கர்த்தர் உங்களை ஒரு சுதந்திரவாளியாய் இந்த நப்தலி கோத்திரத்தை மாற்றினது போல இந்த எல்லைகளை விஸ்தாரமாக்குவாராக? எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுகிறீங்க? அல்லேலூயா. ஆமா, 2 பக்கமும் 2 சைட்லயும் வளர்ந்து இடங்கொண்டு பெருகுவார்களாக.
அல்லேலூயா. நப்தலி கோத்திரத்துக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு பிளெஸிங்கை கொடுத்தார். இந்த ஃபேவர்னா என்ன? காட்ஸ் ஃபேவர். 2 விதமான ஃபேவர் இருக்கு. ஒன்று தேவனுடைய காட்ஸ் ஃபேவர், தேவ தயவு. இன்னொன்று மனுஷர் தயவு. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில வேதம் முழுக்கவும் இது 2யுமே என்ன பண்ணப்பட்டிருக்கு? முக்கியத்துவப்படுத்தப்பட்டிருக்கு. தேவ தயவும் முக்கியம். சில நேரத்தில் தேவன் நேரடியாக அவருடைய தயவை ஒரு மனுஷனுக்கு நேராக அனுப்புவார். அப்படி இல்லைன்னா ஒரு சில நபர்கள் வழியாக அந்த தயவை என்ன பண்ணுவார்? அவர்களுக்கு கொடுப்பார். இந்த தயவு காமன் ஃபேவர் பத்தி நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்ல போறேன். பொதுவான தேவ தயவு. இந்த பொதுவான தேவ தயவை குறித்து சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துக்கு நேராக நீங்க திருப்பினீங்கன்னா, பொதுவாக கர்த்தர் நமக்கு பாராட்டின முதல் தயவு, the first favor, ஆண்டுடைய கண்களில் நமக்கு கிடைச்சது. என் இள வயதின் பாவங்களையும் நினையாதிரும் கர்த்தாவே, உம்முடைய தயவின் நிமித்தம் என்னை உமது கிருபையின் படியே நினைத்தருளும். அல்லேலூயா. இந்த ஃபர்ஸ்ட் காமன் ஃபேவர், எப்பவுமே ஆண்டவருடைய மேஜையில ஆயத்தமா இருக்கிற ஒரு ஃபேவர். இந்த ஃபேவரை நீங்க பெற்றுக்கொள்றதுக்கு ஒண்ணுமே பண்ண வேண்டாம். ஃபெய்த் தான். விசுவாசத்தோடு நீங்க வந்து கர்த்தருடைய சமூகத்துல வந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை செய்யும் பொழுது இந்த பொதுவான தேவ தயவு என்ன பண்ணும்? முதலாவது அப்படின்னா, இட் இஸ் மேக்கிங் யூ அன் அக்செப்டபிள் இன் த காட்ஸ் பிரசன்ஸ். சொல்லுங்களேன், அக்செப்டபிள். அவருடைய தயவினாலே தேவன் உங்களை ஏற்றுக்கொண்டார். ஆமென். அவருடைய முதலாவது பிரதான தயவு என்னன்னா பொதுவான தயவு. இந்த தயவு எல்லாருக்கும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. இட் இஸ் அவைலபிள் ஆன் த டேபிள். அல்லேலூயா. அப்படியே ரெடியா இருக்கு. விசுவாசத்தோடு தேவ சமூகத்துக்கு வருகிற யாரையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். நம்புறீங்களா? உங்களுடைய எல்லா பாவங்களையும், உங்களுடைய எல்லா மீறுதல்களையும், உங்கள் மேல் எழுதப்பட்ட எல்லா கையெழுத்தையும் என் இயேசு கிறிஸ்து சிலுவையில் குலைத்து போட்டார். அல்லேலூயா. அவர் ஆணி அடைத்து வெற்றி சிறந்தார். அவருடைய முதலாவது பிரதான தயவு என்ன தெரியுமா? என் பாவத்தை மன்னித்து என்னை பாவி என்று பாராமல் என்னை நீதிமானாய் பார்த்த அவருடைய கண்கள். அவருடைய கண்களில் எனக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் ஃபேவர் என்ன தெரியுமா? என்னுடைய இள வயதின் பாவங்களையும் மீறுதல்களையும் அவர் நினைச்சு அதன்படி என்னை நியாயம் தீர்க்காம இன்னைக்கு என்னை வாழ வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை உணர்ந்து கர்த்தருக்கு நன்றி சொல்வீங்க? அல்லேலூயா. அதையெல்லாம் நினைத்து கணக்கில் வைத்து ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு கொடுத்திருந்தான்னா, யூ டோன்ட் டிசர்வ் டு லிவ் திஸ் லைஃப். இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு நீங்கள் பாத்திரவான்கள் அல்ல. அந்த தயவு தான் இன்னைக்கு பாத்திரவான்களாய் மாற்றி உங்களை தேவனுக்கு முன்பாக நிற்க பண்ணிருக்கு. கர்த்தருடைய சமூகத்துல தைரியமா வந்து அப்பா பிதாவே என்று கூப்பிடுறீங்களே, அது எதனால நடந்தது அப்படின்னா, the favor of God. எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க? ஹல்லேலூயா. அவருடைய தயவு இல்லைனா, அவருடைய கண்களில் நமக்கு தயவு கிடைக்கலனா, அந்நியரும் பரதேசிகளுமா இருந்த நம்ம, தூரமா இருந்த நம்ம, கர்த்தர் இன்றைக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் வந்து அவரை அனுபவித்து ஆராதிக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நிறைய பேருக்கு அந்த ஃபேவர் கிடைக்கல. நிறைய பேர் அந்த ஃபேவரை ஏற்றுக்கொள்ளல. ஆனா நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பாக நிற்கிறதே அந்த தயவுனாலதான். எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவீங்க? அப்பா, இந்த தயவுக்காக நன்றி இயேசுவே. உமக்கு முன்பாக என்னை நிற்க பண்ணியிருக்கிறீரே. குற்றம் இல்லாதவளை போல நீர் எங்களை பார்க்கிறீரே அப்பா. வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. என்ன சொல்லுது? நம்ம ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய், அவ்வளவுதானா, பிதாவுக்கு முன்பாக நம்மை நிறுத்தி இருக்கிறார். இன்னைக்கு பிதா அன்றைக்கு ஏதேன் தோட்டத்துல நடந்த மாதிரி தேவன் வந்த உடனே நம்ம போய் ஒளிந்து கொள்ள தேவையில்லை. தைரியமாய் அவருடைய கிருபாசன தண்டைக்கு நுழைய, தைரியமாய் சகாயத்தை பெற்றுக்கொள்ள, தைரியமாய் உதவியை பெற்றுக்கொள்ள கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாசலை திறந்திருக்கிறார்னா அது அவருடைய தயவினால் தான். சொல்லுங்க, I am accepted in the God's presence. ஹல்லேலூயா. யோசுவா என்கிற ஒரு மனுஷன் இருந்தா. அந்த மனுஷன் ஒரு ஆசாரியன், கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஆனா அந்த மனுஷனுடைய வஸ்திரங்கள்லாம் கரையா இருந்ததா. பாவ கரைகளால் யோசுவா நிறைந்திருக்கும் பொழுது அவன் வலது பக்கத்துல நின்று பிசாசு அவனை குறித்து குற்றம் சாட்டி கொண்டே இருந்தான். அவன் குற்றம் சாட்ட நெகேமியாக்கு அப்படியே வெக்கம், யோசுவாவுக்கு வெக்கம். அந்த வெட்கத்தோடு தலை குனிந்து கொண்டிருந்த யோசுவாவுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? தூதர்களை அனுப்பி, நீ ஊழியக்காரரை அனுப்பி இந்த வஸ்திரத்தை மாற்று, அவனுக்கு ஒரு புதிய வஸ்திரத்தை கொடு. அந்த வஸ்திரத்துல ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னா, அந்த வஸ்திரத்துக்கு மேல யோசுவாவின் சிரசின் மேல வைக்கப்பட்டது என்னன்னா ஒரு பாகை. அல்லேலூயா. உங்க தலைமையில இன்னைக்கு அந்த ஆசாரிய அபிஷேகம் இருக்கிறது. ஆமென்.
உங்க தலையின் மேல கர்த்தர் அந்த ஆசாரிய அபிஷேகத்தை வச்சிருக்கிறார். ராஜாக்களுடைய அபிஷேகம், ஆசாரிய அபிஷேகம் வேற, ராஜாவின் அபிஷேகம் வேற. அல்லேலூயா. ராஜா ஜெயிச்சு யுத்தம் பண்ணி மேற்கொள்வார், ஒரு விக்டரி. ஆசாரியன் சகிச்சு விக்டரி. அல்லேலூயா. ஒரு சில யுத்தங்களை நம்ம எப்படிதான் ஃபைட் பண்ணி ஜெயம் கிடைக்கும், ஒரு சில விஷயங்களுக்கு சகிச்சு ஜெயம் கிடைக்கும். ஆமென். இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியர், அவர் சகித்து சிலுவையில் ஜெயம் பெற்றார், யுத்தம் பண்ணல. அல்லேலூயா. ஆனா திரும்பி ராஜாவா வருவார், ராஜாதி ராஜாவா வருவார். அப்ப சகிக்க மாட்டாரு, பொறுக்க மாட்டாரு. அப்ப ஒரு ஆட்டை போல இருக்க மாட்டாரு. இங்கிலீஷ் பாட்டு, ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். Who is like him, lion and the lamb, seated on the throne. வெளிப்படுத்தின விசேஷத்துல he is lion and the lamb. அவர் யூதராஜ சிங்கமும் அவர் ஆட்டுக்குட்டி. அவர் யூதராஜ சிங்கமும். அந்த வெளிப்படுத்தின விசேஷ வாசிச்சீங்கன்னா, இதோ நான் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை காண்கிறேன். அடுத்த வசனத்துல அவர் யூதராஜ சிங்கமா இருக்கிறார். எப்படி ஒரு சிங்கமாவும், ஏன்னா அதுதான் அனாயிட்டிங். அவர் மேல என்ன அனாயிட்டிங் இருந்ததுன்னா, he had the king anointing and ரெண்டுமே இருந்துச்சு, ஆசாரிய அபிஷேகம். இன்னைக்கு சொல்லுங்களேன், உங்க தலை மேல கர்த்தர் அவருடைய தயவு பாவியா இருந்த நம்மை இன்றைக்கு ராஜாவாய் ஆசாரியராய் மாற்றி இருக்கிறது. ஆமென், ஆமென். பாவியா இருக்கிறவங்க தான் குன்றி குறுகி ஒளிந்து கொள்ள வேண்டும். நீங்க ராஜாவும் ஆசாரியர்களும் சிங்கம் போல நடந்து வந்து தேவ சமூகத்துல நின்று, அல்லேலூயா. உங்க குடும்பத்துக்கு நீங்க தான் ஆசாரியர். ஆமென். நீங்க தான் தூபம் போட்டு தேவனுடைய சுகந்த வாசனையை மேல அனுப்பி கர்த்தருடைய ஃபேவரை இறக்கி கொண்டு வர்றவங்க. நோவா ஒரு ஆசாரிய அபிஷேகத்தை பெற்ற மனுஷன். கர்த்தருடைய வேதம் சொல்லுது, நோவா ஃபவுண்ட் ஃபேவர் இன் தி ஐஸ் ஆஃப் காட். நோவா கர்த்தருடைய கண்களில் கிருபை பெற்றான். அந்த கிருபையை ஃபேவர் தான் சொல்லுது. அந்த ஃபேவர் அவரை சந்தித்த பொழுது அவர் சுத்தமான பலிகளை நோவா செலுத்தின உடனே அந்த வாசனை பரலோக ராஜ்யத்திற்கு போய் அவர் இறங்கி வந்து, ஹல்லேலூயா, அவரையும் அவருடைய தலைமுறையும் ஆசீர்வதிச்சார். சொல்லுங்க, நான் தான் ஆசாரியன், நான் ராஜா. கர்த்தருடைய தயவு உங்களுக்கு கொடுத்தது என்ன தெரியுமா? உங்களுடைய பொசிஷனையே மாத்திருச்சு. ஆமென். உன்னதங்களில் உங்களை கர்த்தர் உட்கார செய்திருக்கிறார். நிறைய பேருக்கு தெரியல. இப்ப நீங்க எங்க உட்கார்ந்துருக்கிறீங்கன்னு கேட்டா என்ன சொல்வீங்க? முடிச்சூர்ல ஆறுக்குள்ள உட்கார்ந்துருக்கிறோம். இது பிசிக்கலா நீங்க எங்க உட்கார்ந்துருக்கிறீங்களோ, பிசிக்கலா நீங்க உட்கார்ந்த இடம் இது பிளாக் கலர் சேர்ல. ஸ்பிரிச்சுவலா நீங்க எங்க உட்கார்ந்துருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, ஸ்பிரிச்சுவலா எங்க சிஸ்டர் உட்கார்ந்துருக்கோம், நாங்க படுத்து தூங்கிட்டோம்ல. ஆனா வேதம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய தயவை சந்தித்து கர்த்தருடைய ரத்தம் அவர் சிந்தி பரலோக ராஜ்யத்துல தேவன் போய் உன்னதத்துல உட்கார்ந்தாராம். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நம்மையும் உன்னதங்களில் உட்காரவும் செய்த இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்படின்னா இட் இஸ் நாட் பாஸ்ட் டென்ஸ், உட்கார போறோம் இல்ல, இப்பதான் உன்னதங்கள்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆவிக்குரிய பிரகாரம் அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் எங்க உட்கார்ந்துருக்காங்க தெரியுமா? உன்னதங்கள்ல. அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பரலோகத்தில் எதை கட்டினாலும் அதை பூலோகத்தில் என்ன பண்றீங்க? நீங்க உன்னதத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க. உங்களுக்கு கீழே தான் பிசாசுடைய டெரிட்டரியே இருக்கு. If a man opens his eyes, ஆவிக்குரிய கண்களை திறந்து பார்த்தா நீங்க உன்னதத்தில் இருக்கிறீங்க. உங்களுக்கு கீழே ஒரு ரெல்ம்ல தான் பிசாசே ஒர்க் பண்றான். அதனால மேல உட்கார்ந்து ஸ்பிரிச்சுவலி என்ன சொல்லணும்? கட்டு அப்படின்னா கட்டப்படணும், இடிந்து போ அப்படின்னா இடிக்கப்படணும். அல்லேலூயா. அந்த அத்தாரிட்டியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்காரு. நம்புறீங்களா? கர்த்தருடைய தயவு நமக்கு செய்தது என்ன தெரியுமா? பாவி என்று அழைக்கப்பட வேண்டிய நம்மை கர்த்தர் நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. a common favor. என் பாவத்தை கர்த்தர் நினைக்கல. ஒருவேளை இங்க குற்ற மனசாட்சியோடு யாராவது உட்கார்ந்து இருக்கீங்கன்னா, ஆண்டு உங்களுக்கு சொல்ல விரும்புறது என்ன தெரியுமா? கர்த்தருடைய ஃபேவர் இன்றைக்கு உங்களை சந்திக்கிறது. உங்க இள வயதின் பாவங்களை கர்த்தர் இந்த ராத்திரி உங்களுக்கு மன்னிக்கிறார். அல்லேலூயா. நீங்க செய்த குற்றங்களை மீறுதல்களை மன்னிக்கிற ஒரு தேவ தயவு இந்த ராத்திரி உங்களை சந்திக்கிறது. இனி நீங்க அதை குறித்து புலம்ப வேண்டியதில்லை. இனி அதை நினைச்சு என்ன பண்ண வேண்டியதில்லை. ஒருவேளை உங்க அப்பா அம்மா அதை நினைச்சு உங்களை திட்டிட்டு இருக்கலாம். உங்க சொந்தக்காரங்க நீங்க செய்த தவறை சொல்லி உங்களை குற்றப்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், நான் அதை முதுகுக்கு பின்பாக எரிந்து விடுகிறேன். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவாய் உங்களுடைய என்னுடைய பாவங்களை விளக்குகிற தேவ தயவு இன்றைக்கு நம்மை சந்திக்க போகிறது. அல்லேலூயா. இந்த ஃபேவரை பெற்றுக்கொள்றதுக்கு ஒண்ணுமே தேவையில்லை, ஜஸ்ட் ஃபெய்த். அல்லேலூயா. The second favor, முக்கியமான ஒரு ஃபேவருக்கு நம்ம போகிறோம். அது நான் சொன்னது காமன் ஃபேவர். ரெண்டாவது என்னோடு கூட சேர்ந்து ஆதியாகமம் 24 அதிகாரம் 12 வசனம்.
ஒரு மனுஷனுடைய ஜெபம். அது ஒரு ஒரு பிரேயர் ஃபார் a favor. வாசிங்க சிஸ்டர். என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, சித்திக்க பண்ணி தயவு செய்தருளும். ஹல்லேலூயா. இந்த இரண்டாவது ஃபேவர், முதல்ல சொன்னேன் அக்செப்டபிள். கர்த்தருடைய சமூகத்தில் நம்மள என்ன பண்ண வச்சுச்சு அந்த ஃபேவர்? முதல்ல அக்செப்டபிள். இப்போ ரெண்டாவது ஃபேவர் என்ன அப்படின்னா அப்ரூவல். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு அதுக்கு வந்திருப்பீங்க? நிறைய பேர் இங்கே அப்படி வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பெட்டிஷனோட வந்திருப்பீங்க. ஆமென். எத்தனை பேருக்கு வேணும் அந்த பெட்டிஷனுக்கு கீழே சைன் போட்டு ஒரு முத்திரை அப்ரூவ்ட்? எத்தனை பேருக்கு வேணும்? என் பேப்பர் சாங்ஷன் ஆகணும், என் ஜெபம் கேட்கப்படணும். இன்னைக்கு கர்த்தருடைய ஃபேவர் உங்களை சந்திச்சதுன்னா, கர்த்தருடைய தயவு உங்களை சந்தித்ததுன்னா, நீங்க கேட்கிற யாவையும் கர்த்தர் அப்ரூவ் பண்ண போறார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் ஓகே அப்ரூவ்ட்னு சொல்ல போறார். நம்புறீங்களா? எனக்கு இப்ப சொல்லுங்க, எனக்கு அந்த தயவு வேணும் சிஸ்டர். டெஃபினெட்லி நமக்கு அந்த தயவு வேணும். ஆமென். அந்த மனுஷன் ஜெபிக்கிற ஒரு ஜெபம் என்ன? ஒரு ஜெபம் தயவு. ஆபிரகாமுக்கு தயவு பண்ணுங்க. ஒரு பெண்ணை காண்பிச்சு கொடுங்க. என்ன தயவு? ஒரு பெண்ணை காண்பிச்சு கொடுங்க. எங்க எஜமான் முழுமையா நம்புறாரு, அவங்க பிள்ளைக்கு ஒரு தேவ பக்தி உள்ள பிள்ளை கிடைக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த ஜெபத்தை செய்து விட்டு பார்த்த உடனே அங்க என்ன, யார் ஓடி வரா? ரெபேக்கா ஓடி வந்து அவ எதிர்பார்த்ததை விட அதிகமா செய்து, அல்லேலூயா, ஒட்டகத்திற்கும் வார்த்து அவ ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் அப்ரூவ் பண்றார். அல்லேலூயா. அந்த மனுஷனுடைய ஜெபம் கேட்கப்பட்டு, நல்லா சொல்லுங்களேன், உங்க உதடுகளால் நீங்கள் ஜெபிக்கிறதை உங்கள் கண்கள் பார்க்க கர்த்தர் செய்வார். இந்த ஃபேவர் உங்களை சந்திச்சா என்ன நடக்கும்? இந்த ஃபேவருக்குள்ள நான் நடந்தா எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க வார்த்தையாய் சொல்லுகிறதை உங்க கண்கள் பார்க்க செய்வார். உங்க காதுகளில் கேட்கிறதை உங்கள் கண்கள் பார்க்க செய்வார். நம்புறீங்களா? உங்க காதுகள் கேட்டிருக்கும். உங்க காது கேட்க கர்த்தர் ஒரு சில வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு சொல்லியிருப்பார். நான் இதை செய்வேன், நான் இதை செய்து முடிப்பேன். கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள்லாம் நிறைவேறணும்னா இந்த ஃபேவர் உங்களை சந்திக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? கர்த்தர் இன்றைக்கு எனக்கு அந்த ஃபேவரை கொடுக்க போகிறார். அந்த ஃபேவர் உங்களை சந்திக்கும் பொழுது உங்களுடைய எல்லாவற்றையும் ஆண்டவர் அப்ரூவ் பண்றார். அந்த மனுஷனுடைய ஜெபம், தேவனே நீங்க ஆபிரகாமுக்கு தயவு கிடைக்க பண்ணுங்க, தயவு கிடைக்க பண்ணுங்க. இந்த அப்ரூவலுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன? நான் ஜெபிக்கிற ஜெபங்கள் கேட்கப்பட்டு அதனுடைய பலனை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். வேத புத்தகத்துல நிறைய பேர் இப்படி என்ன பண்ணியிருக்காங்க, பெட்டிஷனோட போயிருக்கிறாங்க. எஸ்தர் ராஜாத்தி ஒரு பெட்டிஷனோட போனாங்க. அந்த ராஜாத்துடைய ஜெபம் என்ன பண்ணப்பட்டது? விண்ணப்பம் கேட்கப்பட்டது. நெஹேமியா ஒரு விண்ணப்பத்தோட ராஜாக்கு முன்னாடி போறார். அந்த விண்ணப்பம் என்ன பண்ணப்பட்டது? கேட்கப்பட்டது. எஸ்ரா ஒரு விண்ணப்பத்தோட போறார். அந்த விண்ணப்பம் கேட்கப்பட்டது. இவர்களெல்லாம் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க நினைப்பதை விட அதிகமாக கர்த்தர் அவர்களுக்கு செய்தார். ஆமென். ஒரு மனுஷருடைய தலையின் மேல அந்த ஃபேவர் இருந்தா, அந்த நப்தலியின் மேல அந்த ஒரு ஃபேவர் இருந்தது. தயவினாலே உன்னை திருப்தி ஆக்குவேன். அந்த தயவு உங்களுக்கு மேல இருந்தா நீங்க கேட்பதை பெற்றுக்கொள்வீங்க. நீங்க கேளாத நன்மைகளையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. ஆமென். தேவ சமூகத்துல நீங்க சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவரே நான் நம்புகிறேன், உம்முடைய தயவுள்ள சித்தத்தினாலே, சொல்லுங்க என் கூட சேர்ந்து, உம்முடைய தயவுள்ள சித்தத்தினாலே எனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுங்க. அல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக ஒருவேளை நீங்க ஜெபத்தோட, நான் இதுக்காக ரொம்ப வருஷமா ஜெபிக்கிறேன், இந்த காரியம் நடக்க நான் ரொம்ப நாளா ஜெபிக்கிறேன், ஆனா எனக்கு இன்னும் அந்த அப்ரூவல் வரல. ஒரு சில பேருக்கு ஒரு சில நபர்கள் கையெழுத்திட்டா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அடுத்த கட்டத்துக்கு போகலாம். யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் a signature, யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் அப்ரூவல். இயேசுவின் நாமத்தில் அந்த ஃபேவர் உங்க மேல இருந்தா நீங்க போய் கேட்கிறதை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். எஸ்தர் ராஜாத்தி மேல அந்த ஃபேவர் இருந்தது. ஆமா தானே? அதனாலதான் எஸ்தர் ராஜாத்தி போய் கேட்கும் பொழுது ராஜா சொன்ன வார்த்தை என்ன சொல்லுங்க? என்ன சொன்னாரு? பாதி அவருடைய தலைமைக்கு கீழே எல்லாம் இருக்கிற இந்த ராஜ்யத்துல பாதிய கூட உனக்கு நான் தருகிறேன். ஆமென். ஒரு மேல ஃபேவர் இருந்தா அவங்க கேட்கிறதிலும் அதிகமாய் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். எத்தனை பேர் அந்த ஃபேவரை ருசி பார்த்துருக்கிறீங்க? என் லைஃப்ல இது வரைக்கும் ஐ ஹவ் டேஸ்டட் தட் ஃபேவர். ருசி பார்த்துருக்கிறீங்க. ஒரு சில பேர் தான் கை தூக்குறீங்க, இன்னும் ஒரு சில பேருக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கலன்னா பரவாயில்ல, தட்ஸ் ஓகே. இயேசுவின் நாமத்தில் இந்த 2024 வருஷம் நவம்பர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து அந்த ஃபேவருடைய நாட்கள் உங்களுக்கு துவங்கட்டும். இது வரைக்கும் நீங்க கேட்டு கேட்டு பார்த்தீங்க, கிடைக்கல. பேசி பேசி பார்த்தீங்க, மாறல. சொல்லி சொல்லி பார்த்தீங்க, திருந்தல.
ஆனா அந்த ஃபேவரோட இன்னைக்கு நீங்க புறப்பட்டு போறீங்க. நீங்க கேட்கிறதிலும் அதிகமாய் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. எஸ்தர் ராஜாத்தின் மேல இருந்த ஃபேவர் உங்க தலை மேல கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. அடிக்கடி இப்படி ஜெபிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்கட்டும். ஆமென். அல்லேலூயா. உங்களுக்காகவும் நீங்க ஜெபிக்கணும். ஒரு எக்ஸசைஸ் தான் இதெல்லாம். என்னன்னா ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ். வலது கையை தூக்குங்கள், உங்க தலை மேல வைங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இப்படி சைட்ல வைங்க, உங்க குடும்பத்துக்காக உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. இப்படி நேரா வைங்க, ஊழியத்துக்காக தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. முடிஞ்சுதா? எக்ஸசைஸ். ஆமென். உங்க கையில அவ்வளோ பவர் இருக்குங்க. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அவ்வளோ வல்லமை இருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? 2 கையும் உயர்த்தி ராஜாமத்துல முழங்கால் படிட்டு நீங்க ஜெபிச்சு பாருங்க. 2 கைகளும் உயர்த்தி, ஆண்டவரே அர்ப்பணித்தே 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 நான் அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்மா சரீரம். ஃபாதர் எவ்வளவு அழகா இருக்கு. உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு சொந்தமையா. உள்ளம் உடல் எல்லாமே கள்ளங்கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா. கள்ளங்கபடு இல்லாமல் என் கூட சேர்ந்து 2 கையும் உயர்த்தி அர்ப்பணித்தே ஷகதரபா நீ கதரலோ. மான்கள் நீரோடைய வாஞ்சிக்கிறது போல ஆத்மா சரீரம் அர்ப்பணிங்க. கர்த்தருடைய ஃபேவர் உங்க மேல வந்து இறங்கட்டும். ஆவி ஆத்மா சரீரம். முடிந்தவங்க 2 கையை உயர்த்தி மறுபடியுமாய் அர்ப்பணித்தே ஷகதரபோ நிதரலஷே அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. அல்லேலூயா. எந்த அளவுக்கு உங்க வாழ்க்கைய, உங்களை, உங்க சரீரத்தை, உங்க ஐம்புலன்களை, உங்க ஆத்மா ஆவி இந்த 3 திரியேக இந்த சரீரத்தை நீங்க ஆண்டவர் சமூகத்துல அர்ப்பணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். அல்லேலூயா. எந்த அளவுக்கு அர்ப்பணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையிலிருந்து பயம் போகும். ஆமென். ஆமா, விசுவாசிக்கிறவன் பதறான். நீங்க அர்ப்பணித்து ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் 2 கை உயர்த்தி உயர்த்தி தேவ சமூகத்தில் நீங்க அர்ப்பணிக்க என்ன நடக்கும் அப்படின்னா ஆண்டவர் உங்களை அப்படியே டேக் ஓவர் பண்ணுவார். அல்லேலூயா. நீங்க சில கட்டிடங்களை பார்த்துருப்பீங்களா? பாலடைந்து போயிருக்கும் அந்த கட்டிடம். கேட்பாரட்டு இருக்கும். ஃபுல்லா முச்செடிகளும் புதர்களும் கண்ட விலங்குகளும் வந்து அங்க என்ன பண்ணியிருக்கோம்? அசிங்கம் பண்ணியிருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு கட்டிடத்தை திடீர்னு ஒருத்தர் டேக் ஓவர் பண்ணுவாங்க வந்து. ஆமென். ஆமா தானே? திடீர்னு ஏதோ ஒரு சொற்ப விலை கொடுத்து அந்த கட்டிடத்தையோ அந்த நிலத்தையோ என்ன பண்ணுவாங்க? வாங்குவாங்க. அது வரைக்கும் குப்பை மேடா இருந்த அந்த கட்டிடம் அவர்கள் கைக்கு போன உடனே முதலாவது அதை சுத்தம் பண்ணி இடிக்க வேண்டிய இடிச்சு ரிப்பேர் பண்ணி இப்போ ஒரு புது கட்டிடமா அந்த கட்டிடத்தை எழுப்பி நிற்கும் பொழுது யாரெல்லாம் அந்த கட்டிடத்தை கவனிக்காம போனாங்களோ அவங்கெல்லாம் அந்த பாதையை கடக்கும்போது அதை பார்க்காம அவங்களால போகவே முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்வீங்க நீங்க அர்ப்பணிக்க ஆண்டவர் உங்களை டேக் ஓவர் பண்ணுவார். எவ்வளவு இடிக்கப்பட்ட சூழ்நிலையில் நீங்க இருந்தாலும் ஆண்டவர் உங்களை டேக் ஓவர் பண்ணா. ஹல்லேலூயா. எவ்வளவு மோசமான இழிவான நிலையில் உங்களுடைய வாழ்க்கை இருந்தாலும் கர்த்தருடைய கரங்களில் நீங்க போனா, ஆண்டவருடைய கண்கள் உங்க மேல பட்டா, கர்த்தர் உங்களை டேக் ஓவர் பண்ணா உங்க வாழ்க்கையை மாற்றி இடிக்கப்பட்ட உங்களை உயர்ந்து நிற்கிற அலங்கமாய் கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். அதுதான் சரண்டரன்ஸ்க்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு பெரிய விலையை. அர்ப்பணிக்கிற கைகளை உயர்த்தி அடிக்கடி தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணிக்கிறோம். உங்க தலையில கையை வச்சு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எஸ்தர் ராஜாத்திக்கு ஒரு ஃபேவர் இருந்துச்சு. அந்த அம்மா போய் கேட்கறதெல்லாம் கிடைச்சிச்சு. தானியேல் மேல ஒரு ஃபேவர் இருந்துச்சு. எல்லாரும் கறியும் மீனும் சாப்பிடும் போது இல்லை நான் என்னதான் சாப்பிடுவேன்?
வெஜிடபிள்ஸ், நான் வெஜிடேரியன் தான் சாப்பிடுவேன். அவர் போய் கேட்குறார் இந்த மாதிரி அப்படின்னு கேட்ட உடனே அங்கே வசனம் சொல்லுகிறது, தேவ கண்கள், அவருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. எஸ்தர் ராஜாத்திக்கு, நெகேமியாவுக்கு அவங்க போய் பேசும் பொழுதெல்லாம் நெகேமியா கூட போய் வாய் கூட திறக்கலை. நெகேமியாவோட முகத்தை பார்த்தோன்னே ராஜா கேட்குறாரு, என்னப்பா பிரச்சனை? ஆமென். ஆண்டவர் எவ்வளோ நல்ல தேவன் என்று பாருங்க. ஒருத்தர் கர்த்தருடைய ஃபேவரில் நடந்தா, ஒரு மனுஷனின் மேலே தேவ தயவு இருந்தா, நீங்கள் கேட்கலனா கூட அவர்களே வந்து உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தது, ஏதாவது உதவி செய்யணுமா, ஏதாவது நடக்கணுமா, யூ வாண்ட் சம்திங்னு கேட்பாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க உங்கள் வாழ்க்கையில் அது நடக்கட்டும், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும், உங்கள் கணவருடைய வாழ்க்கையில் அது நடக்கட்டும், நீங்கள் செய்கிற பிஸ்னஸில் அது நடக்கட்டும், நீங்கள் கையிட்டு செய்கிற வேலையில் அது நடக்கட்டும். அல்லேலூயா, ஆமென். ஒரு மனுஷனுக்கு கர்த்தருடைய ஃபேவர் இருந்தால் கூடவே ஃப்ரீயாக கிடைக்கிறது மனுஷனுடைய ஃபேவர். ஆமென். இட்ஸ் ஃப்ரீ. கர்த்தருடைய ஃபேவர், கர்த்தருடைய, நம்ம எல்லாம் உங்களுக்கு எல்லாரும் தெரியும், நீங்கள் அடிக்கடி அந்த பாட்டு பாருங்க, பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே. ஆமாதானே? அந்த பாட்டுடைய நோக்கம், அதனுடைய ஆசை, அதனுடைய விருப்பம், அந்த பாடல் பாடும்பொழுதெல்லாம் என் கண்கள் அழுது அழுது அந்த பாட்டை நான் பாடுறதுக்கான காரணம், எனக்கு வேற ஒன்றும் வேணாப்பா, வேற ஒன்றும் வேணாம், ஃபேவர். உங்க கண்கள்லேருந்து அந்த கிருபை எனக்கு கிடைச்சிச்சா, மற்ற எல்லாம் எனக்கு பின்னாடி வாலாட்டிட்டு வரும். மற்ற எதுக்கு பின்னாடி நான் போக தேவையில்லை. நன்மைகள் வரும், ஹானர் வரும், ஃபேவர் வரும், பணமா வரும், பொருள் வரும், ஆமென், எல்லாமே வரும். கர்த்தருடைய கண்களில் ஒரு மனுஷனுக்கு கிருபை கிடைத்தார். இந்த தயவுக்காக அந்த மனுஷன் வந்து ஆபிரகாமை போல அழைக்கப்பட்ட மனுஷன் இல்லை, ஒரு அந்நிய மனுஷன். ஆனா அந்த அந்நிய மனுஷன் ஜெபிக்கிறான், அந்த தயவு வேணும். ஹல்லேலூயா, அந்த தயவு வேணும். எத்தனை பேர் இன்னைக்கு ஜெபிக்க போறீங்க, எனக்கு அந்த தயவு வேணும். இந்த தயவு உங்களை சந்தித்ததுன்னா நீங்க கேட்கிற எல்லாவற்றையும், ஹல்லேலூயா, நீங்கள் தேவனிடத்தில் கேட்கிறதையும் நீங்கள் மனுஷரிடத்தில் எதிர்பார்த்திருக்கிற ஒவ்வொரு நன்மைக்கும் அப்ரூவல் வரும். இயேசுவின் நாமத்தில். அப்படியே நான் ஜெபிக்க போறேன், கொஞ்சம் வலது கையை அசைச்சு அப்படியே ஜெபிப்போமா? இயேசுவின் நாமத்தில். இந்த தயவு இங்க இருக்கிற ஒரு சிலருக்கு முக்கியமா தேவைப்படுது. ஒரு அப்ரூவல் வேணும், ஒரு அப்ரூவல் வேணும். நீண்ட நாட்களாக ஜெபித்து கிடைக்காதவைகள், நீண்ட நாட்களாக பெட்டிஷன் போட்டு இன்னும் சாங்ஷன் ஆகல, இன்னும் சிக்னேச்சர் வரல, இன்னும் கையெழுத்து இடப்படல. ரதி ரபாலா ஷிகேதா ரபா. கர்த்தருடைய ஃபேவர் இயேசுவின் நாமத்துல வானம் திறந்து இறங்கி வரட்டும். பரலோக கர்த்தருடைய தேவனுடைய கண்கள் இருந்து இப்பொழுது இரக்கமும் தயவும் உண்டாவதாக. ரகத ரபாலா ஷிகேதா ரசே. இயேசுவின் நாமத்திலே வருவதாக. இந்த தயவை பெற்றுக் கொள்ளுகிறதற்கு இவன் பாத்திரனாய் இருக்கிறார். இவர்கள் பாத்திரவான்களாய் இருக்கிறார்கள். உம்மை தேடி வந்திருக்கிற இவர்கள் உம்முடைய தயவுக்கு பாத்திரவான்களாய் இருக்கிறார்கள் கர்த்தாவே. Thank you Jesus. Hallelujah. நீங்க வீட்ல போய் வாசிச்சு பாருங்க, லூக்கா 7ஆம் அதிகாரத்துல 100க்கு அதிபதியை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்லுது. 100 அதிபதி வேலைக்காரன் என்ன இருக்கான், பலவீனப்பட்டுட்டான். அப்ப இதை கொண்டு வருகிற யூதர்கள் இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்றாங்க, இந்த தயவை பெற்றுக்கொள்கிறதுக்கு இந்த மனுஷன் பாத்திரவானா இருக்கிறான். அல்லேலூயா. நான் முன்னாடி ஃபர்ஸ்ட் சொன்ன அக்செப்டன்ஸ் அப்படின்ற ஃபேவர், அது காமன் ஃபேவர், அதுக்கு ஃபெய்த் போதும். ஆனா இந்த அப்ரூவல் அப்படின்ற இந்த ஃபேவர், அல்லேலூயா, இந்த ஃபேவருக்கு என்ன வேணும் தெரியுமா? இன்டெகிரிட்டி வேணும். ஆமென். முன்னாடி சொன்ன ஃபேவர் கிஃப்ட். கிஃப்ட்டுக்கு நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம், பர்த்டே வந்தா கிஃப்ட் கொடுத்துருவாங்க, ஆமா தானே? ஆனா இப்ப நான் சொல்லியிருக்கிற இந்த ஃபேவர், இட்ஸ் a ரிவார்ட். உங்க கண்ணீருக்கான ரிவார்ட், உங்க பிரயாசத்துக்கான ரிவார்ட், உங்களுடைய உண்மைக்கான ரிவார்ட். இது அக்செப்டன்ஸ் வேணும். கர்த்தருடைய சமூகத்தில் எனக்கு அது சாங்ஷன் ஆகணும், காரியம் வாய்க்கணும். அந்த மனுஷன் யூதர்களுக்கு ஆலயத்தை கட்டி கொடுத்தானா? அந்த மனுஷன் யூதர்களை நேசிக்கிற மனுஷன், அந்நிய மனுஷன் தான். ஆனா யூதர்களை, அவனுடைய கிரியைகளை பார்த்து அவர்கள் சொல்றாங்க, இந்த தயவுக்கு அவன் பாத்திரவானா இருக்கிறான். ஆமென். நீங்க உண்மையா இருக்கிறீங்க, ஆனா உங்களுக்கு இன்னும் அப்ரூவல் வரல. ஆனா இயேசுவின் நாமத்தில் இந்த வருடம் முடிகிறதுக்குள்ளாகவே உங்க உண்மைக்கேற்ற, உங்க உழைப்புக்கேற்ற, ஆமென், பலனை கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துவார். முடிக்க போகிறேன், ஒரே ஒரு பாயிண்ட். ஆமென். இந்த தயவு ஒரு மனுஷனை சந்திச்சா என்ன நடக்கும் அப்படின்னா, மூணாவது, he will arise above everyone. தன்னை போன்றவர்கள் நடுவில் இருந்து கர்த்தர் அவனை தூக்கி நிறுத்துவார். அல்லேலூயா. இந்த தயவு நம்ம எல்லாருக்குமே வேத புத்தகத்தில் தெரியும். ஆனா ஒரே வசனம், இந்த மூன்றுக்குமே ஒரே சங்கீத வசனங்களை தான் அடையாளமா நான் எடுத்திருக்கிறேன். சங்கீதம் 89, 89, 17 அந்த வசனத்தை மட்டும் வாசிச்சு நம்ம முடிக்க போறோம். அவர் தயவு
நம்மேலே பாடலாமா? பாடி அப்படியே நம்ம வாசிக்கலாம். நம் குடும்பங்கள் மேலே, நம் பிள்ளைகள் மேலே, நம் சந்ததிகள் மேலே. வாசிக்கலாமா இப்ப அந்த வசனத்தை? வாசிங்க சிஸ்டர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மூன்றாவது தயவு எப்படிப்பட்ட தயவு தெரியுமா? இது உங்க கொம்பை உயர்த்துற தயவு. ஹல்லேலூயா. This favor, இந்த ஃபேவர் ஒரு மனுஷனை சந்திச்சா இந்த ஃபேவர் அந்த மனுஷனை கொண்டு போய் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிறவங்க கொண்டு போய் 8th ஃப்ளோர்ல நிறுத்திடும். ஹல்லேலூயா. சுத்தி இருக்க கிட்டல கேள்வி கேட்காது. இந்த ஃபேவர் வரும், கையை பிடிச்சு தூக்கி கொண்டு போய் நிறுத்திடும். உங்க அப்பா யாரு, உங்க அம்மா யாரு, உன் பேக்ரவுண்ட் என்ன, என்ன படிச்சிருக்கிற, என்ன பட்டம் வாங்கியிருக்கிற, உனக்கு பாட தெரியுமா, ஆட தெரியுமா, பேச தெரியுமா, இது எதையுமே இந்த ஃபேவர் கேட்காது. இந்த ஃபேவர் ஒரு மனுஷனை சந்திச்சா கைப்பிடிச்சு கொண்டு போய் உயரத்துல நிறுத்தி விட்டு கர்த்தர் நம்மை அழகு பார்ப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. முதல் ஃபேவர் காமன் ஃபேவர். ரெண்டாவது ஃபேவர் ரிவார்ட். ரிவார்ட். ஆனா இந்த மூணாவது ஃபேவர் பெற்றுக்கொள்ள நான் என்ன சிஸ்டர் பண்ணணும்? அந்த ரெண்டாவது ஃபேவரை பெற்றுக்கொள்ள நீங்க ஜெபிச்சா உங்களுக்கு வந்துடும். கொஞ்சம் உண்மையா இருந்தா, அப்படி இப்படி இருந்தா அக்செப்ட். ஆனா இந்த மூணாவது ஃபேவரை பெற்றுக்கொள்றது எப்படி? ஹவு கேன் ஐ கெட் திஸ் ஃபேவர்? இந்த ஃபேவரை பெற்றுக்கொள்றது ஒன்னே ஒண்ணுதான், ஒன்னே ஒண்ணுதான். ஒரு பாட்டில் சொல்லட்டுமா? இந்த ஃபேவர் ஒருத்தரை கர்த்தர் கைப்பிடிச்சு, உங்களுக்கு ஆசையா இருக்கு அது கேட்கும் போது, அவருடைய தயவுனால என் கொம்பு உயரும். இதுக்கு என்ன ரகசியம்? எப்படி உயரது? எப்படி உயரத்துல போய் நிக்கிறது? எப்படி, இது என்ன ரகசியம் அப்படின்னா ஃபாதர் சொல்லியிருக்காரு. ரொம்ப சிம்பிள். ஆசையெல்லாம் நீர்தானையா. அந்த மனுஷன் கிட்ட உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா அந்த மனுஷன் சொல்லுவான், எனக்கு என் சொந்தத்துக்கு முன்னாடி என் தலை அப்படியே நிக்கணும் உயர்ந்து, நான் அப்படியே காலரை தூக்கிட்டு நடக்கணுமாக்கும். அப்படிலாம் கேட்க மாட்டான். உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்டா அவன் சொல்லுவான், ஆசையெல்லாம் நீங்க தானையா. அந்த மனுஷனுக்கு உயர்வு மேல ஆசை இல்ல, பணத்து மேல ஆசை இல்ல, கனத்து மேல ஆசை இல்ல. அந்த மனுஷனை தான் கர்த்தர் கைப்பிடிச்சு தோணு போய் நிக்க வச்சிருவார். ஹல்லேலூயா. யார் சொல்லுங்க? இது தாவீது. எஸ்தர் ராஜாத்திக்கு எது மேலயும் ஆசை இல்ல, தானியேலுக்கு எது மேலயும் ஆசை இல்ல. எனக்கு தெரிஞ்சது 3 வேளை ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. தாவீதே உனக்கு என்ன ஆசை? என் அப்பாவை பாடிக்கிட்டே இருக்கணும், அதான் ஆசை. இந்த third favor, the third favor, the favor will lift you high. உங்க கொம்பை உயர்த்தி உங்களோடு இருக்கிறவர்களை விட, உங்கள் வயதில் இருக்கிறவர்களை விட, உங்களை போல படித்தவர்களை விட, ஹல்லேலூயா, அப்படியே ஒரு டேபிள் இருக்கு. அந்த டேபிள்ல தாவீதும் தாவீதுடைய சகோதரரும் அமர்ந்திருக்கிறாங்க. ஆனா தாவீதை மட்டும் கையை பிடிச்சு தூக்கி நிறுத்தி கொண்டு போய் ஹல்லேலூயா சிங்காசனத்துல உட்கார வச்ச தயவு எப்படி தாவீதுக்கு மட்டும் நடந்தது? ஆடு மேய்ச்சதால தானா? இல்ல, ஆடு மேய்க்கிற எத்தனையோ பேர் இருந்தாங்க. ஆடு மேய்ச்சதால தாவீதுக்கு நடந்தது இல்ல. வெறும் ஒதுக்கப்பட்டதுனால தாவீதை கர்த்தர் உயர்த்திரல. நோ 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 நோ. ஒதுக்கப்படுறது எல்லாரும் தான், எல்லாருக்கும் தான் நடக்கும். ஆனா நான் ஒதுக்கப்படும் போது என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? என் நெருக்கத்து நடுவிலும் கர்த்தருடைய பிரசன்னம் தான் எனக்கு முக்கியம். எதுவும் எனக்கு வேண்டாம், நீங்க போதும், உங்க ஃபேவர் போதும். ஹல்லேலூயா. உங்க ஃபேவர் போதும், அது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ற அந்த மனுஷனை தான் ஹல்லேலூயா இந்த ஃபேவர் கொண்டு போய் சிங்காசனத்துல உட்கார வைக்கும். நான் நம்புறேன் இந்த 3 விதமான தயவும் கர்த்தர் இந்த ராத்திரி உங்கள் மேல் பொழிய பண்ணுவாராக. A favor that will make you acceptable in the presence of God. A favor which will approve your petitions. A favor which will arise you from your position. Hallelujah. கர்த்தருடைய தயவு முதலாவது உங்களை தேவனுக்கு முன்பாக தகுதியுள்ளவர்களாய் மாற்றி, மூன்றாவது உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து நீங்கள் கேட்கிறதை விட அதிகமாய் உங்களுக்கு கொடுத்து, ஹல்லேலூயா, மூன்றாவது உங்கள் ஸ்தானத்திலிருந்து உங்களை உயர்த்தி, உங்கள் கொம்பை உயர்த்தி அழகு பார்க்கிற ஒரு தேவ தயவு. எழுந்து நிற்போமா என் கூட சேர்ந்து? அப்படியே கொஞ்சம் டங்ஸ்ல பேசலாமா? முடிச்சிரும். கொஞ்சம் அந்நிய பாஷையில உதடுகளை அசைத்து இன்னைக்கு அந்த தயவு வேணும். கேளுங்க, அவருடைய சித்தத்தின்படி எதை கேட்டாலும் அவர் தருகிறதற்கு அவர் போதுமான தேவனா இருக்கிறார். அவருடைய சித்தத்தின்படி எதை கேட்டாலும் அவர் தருகிறதற்கு அவர்
உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். முதலாவது என்னை தகுதிப்படுத்தின அந்த தயவுக்கு நன்றின்னு சொல்லுங்க. என்னை தகுதிப்படுத்தின அந்த தயவுக்கு நன்றி அப்பா. தூரமா இருந்த என்னை தேவ சமூகத்தில் நிற்க வைத்த அந்த தயவுக்கு நன்றி. நான் கேட்கிறதை விட மேலா எனக்கு கொடுக்கிற அந்த தயவுக்கு நன்றி. என் கொம்பை உயர்த்துகிற அந்த தயவுக்கு நன்றி. இப்ப உங்க வலது கையை எடுத்து அப்படியே உயர்த்தி ஜெபிக்க போறோம். உயர்த்தி சொல்லுங்க, வானம் திறக்கப்பட்டு இன்றைக்கு தேவ தயவு இறங்கி வரட்டும். ஆர் கிங்டம்ல இறங்கி வரட்டும். இந்த எல்லைக்குள்ள இருக்கிற ஒவ்வொருடைய சிரசின் மேலும் இந்த தயவு இறங்கி வரட்டும். நீங்க கேட்கிறத விட அதிகமா கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க இன்றைக்கு ஆயத்தமா இருக்கிறார். பல நாள் தேங்கி இருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் இன்னைக்கு ரிலீஸ் பண்றார். இந்த ஃபேவர் மட்டும் ஒரு மனுஷன் மேல இருந்தா அந்த மனுஷனுக்காக கதவுகள் தானாய் திறக்கும். இந்த ஃபேவர் மட்டும் ஒரு மனுஷன் மேல இருந்தா அந்த மனுஷன் நடந்து வரும்பொழுதே கதவுகள் அவனுக்காக தானாய் திறக்கும். அவன் கேட்பதற்கு முன்பாகவே அவனுக்கு எல்லாம் கிடைக்கும். இந்த ஃபேவர் ஒரு மனுஷன் மேல இருந்தா தன்னோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் கர்த்தர் அவனை உயர்த்தி நிற்க வைப்பார். விலகாத பிரியாத சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே. நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. விலகாத பிரியாத சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே. நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டும். அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும், வேண்டும், நீர் வேண்டுமே. ஹalleluya 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 ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya. கர்த்தருடைய ஃபேவர் நம்ம மேலே இறங்கி வரட்டும். கர்த்தருடைய கண்கள் இப்பொழுது நம்ம மேலே நோக்கமா இருக்கிறது. அவருடைய கவனம் இப்பொழுது ஆர்க் மேல இறங்கி வந்திருக்கிறது. உங்க ஒவ்வொரு மேலும் தேவனுடைய தயவு, தேவனுடைய தயவு. கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர் உங்களை தகுதி உள்ளவர்களாய் மாற்றுகிறார். கர்த்தருடைய எல்லா குற்றச்சாட்டுகளிலும் கர்த்தர் உங்களை விடுதலையாக்குகிறார். ஆண்டவரிடத்துல கடைசியா எனக்கு வேற ஒண்ணும் வேணாம்ப்பா, நீங்க போதும். இப்படி சொல்லுகிற ஒவ்வொரு மனுஷன் மேலும் கொம்பை உயர்த்துகிற ஒரு தயவு இறங்கி வருகிறது. உங்க கொம்பை கர்த்தர் உயர்த்த இன்றைக்கு விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். தாவீதுடைய கொம்பை உயர்த்தின தேவன், புது எண்ணெயால் தாவீதுடைய கொம்பை அபிஷேகம் பண்ணின தேவன், தன்னை போன்றவர்கள் நடுவில் இருந்து அவனை உயரத்தில் ஏற்றி வைத்த தேவன். உங்கள் கொம்பை உயர்த்தணும்னா எனக்கு வேற ஒண்ணும் வேணாப்பா. சொல்லுங்க, நீங்க வேணும், நீங்க போதும், எப்போதும் நீங்க போதும், எப்போதும் நீங்க போதும். சொல்லுங்களேன்,
எப்போதும் நீங்க போதும். உங்க மேலதான் எங்க ஆசை, உங்க மேலதான் எங்க விருப்பம். போதுமே